பரிமாற்று மின்தோன்றல். பரிமாற்றம்னா என்னது? பரிமாற்றம். ராமு சோமுக்கு என்ன கொடுத்தான்? என்ன கொடுத்தான்? பென்சில் கொடுத்தான், பேனா கொடுத்தான், ஏதோ ஒண்ணு கொடுக்குறான். இவரிடமிருந்து அது கொடுத்தான் இல்லையா? மாற்றம் செய்யப்படும். அப்போ ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு போகக்கூடியதுக்கு பேர் தான் என்னது? பரிமாற்றம். நமக்கு இங்க என்னது? பரிமாற்று மின் தூண்டல். பரிமாற்று மின் தூண்டல். இப்போ பரிமாற்று மின் தூண்டல் என்றால் ஒரு வரிசீட்டு இருக்கும். இந்த வரிசீட்டில் இருக்கக்கூடிய மின்னோட்டம் அடுத்த வரிசீட்டுக்கு போயிடுச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? பரிமாற்று மின் தூண்டல். அப்ப எந்த வரிசீட்டுல நம்ம மின்னோட்டத்தை அளிக்கிறோமோ அந்த மின்னோட்டத்தை அளிக்கக்கூடிய வரிசீட்டுக்கு என்ன பெயர்? முதன்மை சுருள். அப்படின்னா இரண்டாவதுல என்ன கிடைக்குது? மின்னோட்டம் தூண்டப்படுகிறது கிடைக்குது. முதல்ல மின்னோட்டம் கொடுக்குறோம், இரண்டாவதுல நம்ம ஒண்ணுமே கொடுக்காமலே மின்னோட்டம் கிடைக்குது. இதுதான் என்னது? பரிமாற்று மின் தூண்டல். அந்த இரண்டாவது வரிசீட்டுக்கு என்ன பேரு? துணை சுருள். எந்த வரிசுற்றுல நம்ம எந்த சுற்றுல மின்னோட்டத்தை அளிக்கிறோமோ உள்ளீடாக கொடுக்கிறோமோ அதுதான் என்னது? முதன்மை சுருள். ஒண்ணுமே கொடுக்காம வேற ஒண்ணுல கிடைச்சதுன்னா அதுக்கு பேர் என்னது? துணை சுருள். அப்ப இங்க இருந்து என்ன செய்யப்படுகிறது? மின்னோட்டமானது பரிமாற்றம் செய்யப்படுகிறது. அதனால இதுக்கு பேர் என்னது? பரிமாற்று மின்தூண்டல். பாருங்க, அருகருகே உள்ள இரண்டு கம்பி சுருளில் ஒன்றில் மின்னோட்ட தீவிரத்திலோ திசையிலோ மாறுதல் ஏற்படும் போது அதனை சுற்றியுள்ள காந்த பயத்திற்கு மாற்றம் ஏற்படுகிறது. இதன் காரணமாக அதன் அருகே இருக்கக்கூடிய கம்பி சுருளில் EMF தூண்டப்படும் நிகழ்வு பரிமாற்று மின்தூண்டல் எனப்படும். பரிமாற்று மின்தூண்டல் எனப்படும். பரிமாற்று மின்தூண்டலின் தத்துவத்தில் வேலை செய்யக்கூடிய கருவிகளை கூற முடியுமா? சொல்ல முடியுமா? பரிமாற்று மின்தூண்டல் தத்துவத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு கருவி தான் என்னது? மின் மாற்றி. மின் மாற்றி. திறன் மாறுபடாமல், நல்ல கவனிங்க, திறன் மாறுபடாமல் ஏசியின் மின்னழுத்தத்தை உயர்த்தவோ தாழ்த்தவோ உதவும் கருவிதான் என்னது? உதவக்கூடிய கருவிதான் என்னது? மின் மாற்றி. இங்க ரெண்டையும் தவறுதலா புரிய கூடாது. மின்னியற்றி வேற, மின்மாற்றி வேற. மின்மாற்றி என்ன செய்யும்? திறன் மாறுபடாமல் ஏசியின் மின்னழுத்தத்தை உயர்த்தவோ தாழ்த்தவோ செய்யும். மின்னியற்றி என்ன செய்யும்? மின்னோட்டத்தை உற்பத்தி செய்யும். ரெண்டு வித்தியாசமும் தெரிஞ்சுக்கணும். ஏசி மின்னழுத்தத்தை உயர்த்த ஏற்று மின்மாற்றியும் ஏசி மின்னழுத்தத்தை தாழ்த்த இறக்கு மின்மாற்றியும் பயன்படுத்தப்படுகிறது. பாருங்க, ஏற்று மின்மாற்றியோட தந்திருக்குது, இறக்கு மின்மாற்றியோட தந்திருக்குது. நம்ம ஏற்று மின்மாற்றியை பார்க்கலாம். முதல்ல ஒரு முதன்மை சுருள் இருக்குது, அதுல துணை சுருள் இருக்குது, உள்ளீடுன்னு எழுதியிருக்காங்க, வெளியீடுன்னு எழுதியிருக்காங்க. உள்ளீடு எங்க மின்னோட்டம் அளிக்கப்படுகிறதோ அதுதான் உள்ளீடு. அதுதான் என்னது? முதன்மை சுருள். இதுல இருக்கக்கூடிய இந்த ரெண்டு சுருளுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்க பாருங்க. அமைப்புல பாருங்க. சுற்றுக்களுடைய எண்ணிக்கை குறைவு. எதுல? ஏற்று மின்மாற்றியில. அந்த சுற்றுப்பாடு தடிமனான கம்பி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இல்லையா? ஏற்று மின்மாற்றியில் தடிமனான கம்பி பயன்படுத்தப்பட்டுள்ளது. துணை சுருளையோ சுற்றுக்களின் எண்ணிக்கை அதிகம், கம்பியினுடைய தடிமனோ குறைவு. அப்படின்னா இறக்கு மின்மாற்றியை பாருங்க. இறக்கு மின்மாற்றியுடைய முதன்மை சுருள்கள்ல சுற்றுக்களின் எண்ணிக்கை அதிகம், தடிமன் குறைவு. துணை சுருள்களுடைய எண்ணிக்கை குறைவு, என்ன அதிகம்? தடிமன் அதிகம். இந்த வேறுபாடை நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். இனி அதனுடைய வேலை செய்யக்கூடிய தத்துவங்களையும் அதில் இருக்கக்கூடிய தொடர்புகளையும் நாம பார்க்கலாம். ஒரு மின்மாற்றியின் இரண்டு சுருள்களிலும் ஒவ்வொரு சுற்றிலும் உள்ள EMF சமமானது. துணை சுற்றில் உள்ளதும்
நம்ம முதன்மை சுற்றில் உள்ளது இஎம்எஃப் எப்படி இருக்கும், சமமாக ஒரு சுற்றில் உள்ள இஎம்எஃப் எப்சலான் ஆனால், எப்சலான் இந்த குறியீடு பேரு எப்சலான், ஆனால் முதன்மை சுருளில் இஎம்எஃப் விபி சமம் என்பி பெருக்கல் எப்சலான். துணை சுருளில் தூண்டு இஎம்எஃப் துணை சுருள் விஎஸ் சமம் என்எஸ் பெருக்கல் எப்சலான் ஆகும். எனவே துணை சுருளில் சுற்றுக்களின் எண்ணிக்கையை பொறுத்து என்ன மாறுகிறது, துணை சுருளில் உள்ள மின்னோட்டம், அது தூண்டப்படக்கூடிய மின்னோட்டத்தின் அளவு மாறுபடுகிறது. ஒரு மின்மாற்றியின் முதன்மை சுருளின் சுற்றுக்களின் எண்ணிக்கையின் எத்தனை மடங்கு துணை சுருளின் சுற்றுக்களின் எண்ணிக்கை, அத்தனை மடங்கு வேறுபாடு எதிலும் தோன்றும், மின்னழுத்தத்திலும் தோன்றும், மின்னழுத்தத்திலும் தோன்றும். விஎஸ் துணை சுருள் மின்னழுத்தம், விபி முதன்மை சுருள் மின்னழுத்தம், என்எஸ் துணை சுருளில் சுற்றுக்களின் எண்ணிக்கை. அப்படின்னா என்பி என்னவா இருக்கும், முதன்மை சுருளில் சுற்றுகளினுடைய எண்ணிக்கை. அதில் தோன்றும் தூண்டு இஎம்எஃப் ரெண்டுக்கு தொடர்பு படுத்தலாமா, தொடர்புபடுத்தக்கூடிய நேரத்தில் எப்படி இருக்கும், விஎஸ் பை விபி சமம் என்எஸ் பை என்பி, விஎஸ் பை விபி சமம் என்எஸ் பை என்பி. இந்த சமன்பாட்டை பயன்படுத்தி ஏதாவது ஒண்ணு தெரியலன்னா மற்றவற்றை எல்லாம் பயன்படுத்தி நமக்கு என்ன செய்ய முடியும், கண்டுபிடிக்க முடியும், இன்னொன்னா கண்டுபிடிக்க முடியும். இப்ப முதன்மை சுருள் மின்னழுத்தம் தந்திருக்கிறாங்க, சுற்றுகளின் எண்ணிக்கை தந்திருக்கிறாங்க, துணை சுருள சுற்றுகளின் எண்ணிக்கை தரல, மின்னழுத்தம் தந்திருக்கிறாங்க. இங்க எதை கண்டுபிடிக்க முடியும், தராத சுற்றுகளின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்க முடியும். இதை அடிப்படையாக வச்சு எக்ஸாமுக்கு நிறைய கணக்குகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க அதனால இந்த இதுல வரக்கூடிய அந்த கணித பிரச்சனைகளை எல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும், புரிஞ்சு வச்சிருக்கணும். அடிப்படையாக கணக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஒரு கணித பிரச்சனையை பார்ப்போம். 240 வோல்ட் உள்ளீட்டு மின்னழுத்தத்தில் ஒரு மின்மாற்றியின் துணை சுருளில் 80 சுற்றுகளும் முதன்மை சுருளில் 800 சுற்றுகளும் உண்டு. இந்த மின்மாற்றியின் வெளியீட்டு மின்னழுத்தம் என்ன? வெளியீட்டு மின்னழுத்தத்தை கண்டறிய வேண்டும். முதன்மை சுருளில் சுற்றுகளின் எண்ணிக்கை என்பி சமம் 800. துணை சுருளில் சுற்றுகளின் எண்ணிக்கை NS சமம் 80. முதன்மை சுருள் மின்னழுத்தம் விபி சமம் 240 வோல்ட். துணை சுருள் மின்னழுத்தம் விஎஸ் சமம் என்ன? நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது விஎஸ். இப்போ இதற்குரிய சமன்பாடை எழுதலாம். விஎஸ் பை விபி ஈக்குவல் டு என்எஸ் பை என்பி. நமக்கு விஎஸ் தேவை. குறுக்கு பெருக்கல் செய்யும் பொழுது விஎஸ் சமம் என்எஸ் பை என்பி பெருக்கல் விபி. இனி மதிப்புகளை பிரதியிட. விஎஸ் சமம் 80 பை 800 பெருக்கல் 240. இதில் கீழே இருக்கிறதுல இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் அடிபட்டு போகும், இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் அடிபட்டு போகும். அப்போ இது போயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்கு, 8 இருக்கும். இந்த 8 அடிபட்டு போயிடும். அப்புறம் நமக்கு 24 என்பது கிடைக்கும். விஎஸ் சமம் 24 வோல்ட். 240 வோல்ட்டில் செயல்படும் ஒரு மின்மாற்றி அந்த மின்சுற்றில் ஒரு மின்சார மணிக்கு 8 வோல்ட் மின்னழுத்தம் வழங்குகிறது. இதன் முதன்மை சுருளில் 4800 சுற்றுகள் உள்ளது எனில் துணை சுருளின் சுற்றுக்களின் எண்ணிக்கையை கண்டறிக. 240 வோல்ட் முதன்மை சுருளில் இருக்குது, துணை சுருளில் 8 வோல்ட், முதன்மை சுருளில் சுற்றுகளுடைய எண்ணிக்கை 4800. துணை சுருள் சுற்றுகளுடைய எண்ணிக்கையை கண்டறிய சொல்லியிருக்கிறார்கள். இதில் நம்ம அந்த டேட்டாவை எடுத்து எழுத வேண்டியது. முதன்மை சுருள் மின்னழுத்தம் விபி சமம் 240 வோல்ட். துணை சுருள் மின்னழுத்தம் விஎஸ் சமம் 8 வோல்ட். முதன்மை சுருளில் சுற்றுக்களின் எண்ணிக்கை என்பி சமம் 4800. துணை சுருளில்
சுற்றுக்களின் எண்ணிக்கை என்ன சமம் என்ன என்எஸ் தான் கண்டுபிடிக்கணும். இதற்கு சமன்பாடு முதல் கணக்கில் பார்த்ததுதான். விஎஸ் பை விபி சமம் என்எஸ் பை என்பி. இதில் என்எஸ் சமம் விஎஸ் பை விபி பெருக்கல் என்பி. அந்த மதிப்புகளை பிரதியிட என்ன சமம் 8/240 பெருக்கல் 4800. இதுல நீங்க 8ஐயும் 24 அடிச்சீங்கன்னா 3 30 கீழே 30. அப்ப இந்த 0 போயிடுச்சு, கீழே 3 தான் இருக்குது. 3 நம்ம இது பண்ணிட்டோம்னா வகுத்து பெருக்கணும்னா 160 கிடைக்கும். அப்ப துணை சுருள சுற்றுக்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 160. மின்னழுத்தம் தெரியும், மின்னோட்டம் தெரியும். எதை கண்டுபிடிக்கலாம்? திறனை கண்டறியலாம். திறன் சமம் மின்னழுத்தம் பெருக்கல் மின்னோட்டம். மின்னீட்டியின் முதன்மை சுருளில் மின்னழுத்தம் விபியும் அதில் மின்னோட்டம் ஐபியும், துணை சுருளில் மின்னழுத்தம் விஎஸும் மின்னோட்டம் ஐஎஸும் ஆனால் இவற்றை இணைக்கும் சமன்பாடு எழுத வேண்டும். எவ்வாறு எழுதலாம்? திறன் தெரியணும். திறன் என்னது? அதான் நம்ம இப்ப சொன்னோமே, எதெல்லாம் பெருக்கினா கிடைக்கிறது? மின்னழுத்தமும் மின்னோட்டம், அதாவது விபி பெருக்கல் ஐபி, அதாவது முதன்மை சுருளில் திறன் சமம் விஎஸ் பெருக்கல் ஐஎஸ். அதுல இருந்து ஐபி பை ஐஎஸ் சமம் குறுக்கு பெருக்கல் பண்ணீங்கன்னா குறுக்கு பெருக்கல் ஐபி பை ஐஎஸ் சமம் விஎஸ் பை பிபி. இதுலயும் அது போல ஏதாவது ஒண்ணு தெரியலன்னா நம்ம அதை என்ன செய்ய முடியும்? கண்டறிய இயல். முதல்ல மின்மாற்றி குறித்து சொல்லக்கூடிய நேரத்துல நான் ஒண்ணு சொன்னேன், இரண்டு திறனும் எப்படி இருக்கும்? சமமாக இருக்கும். திறனில் இழப்பு இருக்காது. அதாவது விபி பெருக்கல் ஐபி சமம் விஎஸ் பெருக்கல் ஐஎஸ். ஏற்று மின்மாற்றியில் துணை சுருளின் மின்னழுத்தம் கூடுகிறது, அதிகரிக்கிறது. மின்னோட்டம் குறைவாக இருக்கும். மின்னழுத்தம் அதிகமாக இருக்கும், மின்னோட்டம் குறைவாக இருக்கும். இதுல ஏற்று மின்மாற்றியில. இறக்கு மின்மாற்றியில துணை சுருள் மின்னழுத்தம் குறைவு, ஆனால் மின்னோட்டம் அதிகமாக இருக்கும். இது ரெண்டையும் நீங்க பெருக்கி பார்த்தீங்கன்னா திறன்ல இழப்பு இருக்காது, திறன் சமமாக இருக்கும். அடுத்தது தன் மின் தூண்டல். தன் மின் தூண்டல் எப்படின்னு சொல்லலாம்? நமக்கு தன் மின் தூண்டல் செல்ஃப் இண்டக்ஷன் என்ன செய்யுது? தன்னு இருக்கு. பரிமாற்ற பார்த்தோம் ஒண்ணுல இருந்து இன்னொன்னுக்கு. அப்படின்னா தன் மின் தூண்டல் என்றால் என்ன? அதே காய் அதே வரி சுற்றுல தூண்டல் ஏற்பட்டால் அதுக்கு பேர் என்னது? தன்மின் தூண்டல். வரி சுற்றுல என்ன இருக்குது? நிறைய காய்கள் இருக்குது தானே, சுற்றுக்கள் இருக்குது தானே. இந்த சுற்றுக்கும் இந்த சுற்றுக்கும் இடையே ஒரு காந்தபுலம் ஏற்படும் மின்னோட்டம் பாயக்கூடிய நேரத்தில். அந்த காந்தபுலத்தின் பயனாக அதுல ஒரு என்ன பின்னால் வரும் இஎம்எஃப் தோற்றுவிக்கப்படும். இது என்ன செய்யும்? அதில் ஓடக்கூடிய அதில் பாயக்கூடிய மின்னோட்டத்தை எதிர்க்கக்கூடிய இந்த மின்னோட்டத்துக்கு பேர் தான் என்னது? முதல்ல பார்த்தோம் இஎம்எஃப், பின்னால் வரும் இஎம்எஃப். அப்ப அதனால என்ன செய்வாங்க? ஒரு தடை ஏற்படும். முதல்ல கொடுத்த மின்னோட்டத்துக்கும் இது காந்தபுலம் உருவாகி அது எதிராக வரக்கூடிய அந்த பின்னால் வரும் இஎம்எஃப்னால இதுக்கு ஒரு தடை ஏற்படும். இந்த தடை ஏற்படுவதனால அங்க என்ன ஏற்படாது? வெப்பம் தோன்றாது, வெப்ப இழப்பு ஏற்படாது. ஆனால் என்ன ஏற்படுகிறது? ஒரு தடை ஏற்படுகிறது. இந்த தடைக்கு பேர் தான் என்னது? தன் தூண்டலால் ஏற்படக்கூடிய இந்த மின்தடைக்கு பேர் என்னது? செல்ஃப் இண்டக்ஷன். இந்த பின்னால் வரும் தோன்றக்கூடிய இந்த தடையை ஏற்படுத்தக்கூடிய இந்த இஎம்எஃப் பேர் தான், இந்த தூண்டலுக்கு பேர் தான் என்னது? தன் மின் தூண்டல். அதே ஒரே வரி சுற்றினுள் இருக்கக்கூடிய சுற்றுக்களுக்கு இடையே தோன்றக்கூடிய அந்த தூண்டுதலுக்கு தான் என்ன பேர்? தன் தூண்டல் என்று பெயர். தன் தூண்டலை விளக்குவதற்கான வீடியோவை பாருங்கள்.
முதலில் நேரடியாக ஏசி மின்னோட்டத்தில் ஒளிரச் செய்யும் பொழுது பல்பினுடைய பிரகாசத்தை பாருங்கள். அடுத்து 200 டர்ன்ஸ் உள்ள 200 சுற்றுகள் உள்ள கம்பிச்சுருளில் வைக்கப்படுகிறது. இப்பொழுது பாருங்கள், அதனுடைய பிரைட்னஸ் குறைந்துள்ளது, அதனுடைய பிரகாசம் குறைந்துள்ளது. அடுத்த 400 சுற்றுகள் உள்ள கம்பிச்சுருளில் வைக்கும் பொழுது பாருங்கள், பிரகாசம் மீண்டும் குறைந்தது. அதனுடைய ஒளியை பாருங்கள், ஒளி தீவிரம் மீண்டும் குறைந்துள்ளது. அடுத்ததை பாருங்கள், 600 சுற்றுகள் கொண்ட கம்பிச்சுருளில் வைக்கப்படுகிறது. ஒளி தீவிரத்தை பாருங்கள், மிகவும் குறைந்துள்ளது. இனி மீண்டும் இதனை நான் தொடர்கிறேன். பாருங்கள், இப்பொழுது 400 சுற்றுகள் உள்ள வரி சுற்றில் வைக்கப்பட்டுள்ளது. இதனுடைய ஒளி தீவிரத்தை கவனியுங்கள். இனி அது தேனிரும்பு கம்பி வைக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது இதனுடைய ஒளி தீவிரத்தை பாருங்கள், மிகவும் அதிகமாக குறைந்துள்ளது. இவ்வாறு குறைய காரணம் என்ன? அதிலுள்ள ஒளி தீவிரம் குறைவதற்கான காரணம் அதில் காந்தப்புல வலிமை அதிகமானது. இரும்பு கம்பியை வைக்கக்கூடிய நேரத்தில், அதாவது தேனிரும்பு கம்பியை வைக்கக்கூடிய நேரத்தில் அதனுடைய காந்தப்புல வலிமை அதிகமானது. அதனால் அங்கு உருவாகக்கூடிய பின்னால் வரும் இஎம்எஃப், அதாவது பேக் இஎம்எஃப் அதிகமானது. எனவே ஒளி தீவிரம் குறைந்தது. பேக் இஎம்எஃப் அதனை எதிர்க்கிறது, அதாவது அதில் ஒழுகக்கூடிய மின்னோட்டத்தை, மின்னழுத்தத்தை எதிர்க்கிறது. எனவே அங்கு ஒளி தீவிரம் குறைந்தது. இதில் நம்ம நல்லா கவனிக்க வேண்டியது என்ன, நம்ம இந்த வரி சுட்டை வச்சிருக்கிறோம். வரி சுற்று எப்பொழுதுமே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, எப்பொழுது இந்த தன்மின் தூண்டல் ஏற்படும், மாறுபடும் மின்னோட்டம் செல்லக்கூடிய பாதைகளில் மட்டுமே, மாறுபடும் மின்னோட்டம் கொடுத்தால் மட்டுமே தன்மின் தூண்டல் ஏற்படும். அப்போ நம்ம தன்மின் தூண்டல் ஏற்படக்கூடிய நேரத்தில் கண்டிப்பா என்ன ஏற்படுங்க, ஒரு பல்பு வச்சிருக்கிறோம், ஒரு வரி சுட்டை இணைச்சிருக்கிறோம்னா அதுல ஏசி மின்னோட்டமும் தருகிறோம். சாதாரண நிலையில அது பிரகாசிக்கிறதை விட அதனுடைய ஒளியினுடைய பிரகாசம் என்ன செய்யும், குறையும். அது ஒளி உணரக்கூடிய தன்மை குறையும், அதனுடைய பிரகாசம் குறையும். ஏன்? இந்த பின்னால் வரும் இஎம்எஃப்னால ஏற்படக்கூடிய தடையினால். இனி இதுல இந்த தன்மின் தூண்டலை எப்படி அதிகரிக்கலாம்? சுற்றுகளுடைய எண்ணிக்கை அதிகரிச்சா தன்மின் தூண்டல் அதிகரிக்கலாம். சுற்றுகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்காமலே அப்படியே வச்சுட்டு அதுக்கிடையே இரும்பு, தேனிரும்பு சட்டங்களை அல்லது கம்பிகளை உள்ளே செலுத்தினோம்னா அதில் தோன்றக்கூடிய தன்மின் தூண்டல் அதிகமாகும். தன்மின் தூண்டல் அதிகமாகக்கூடிய நேரத்தில் அதில் எதிர்க்கக்கூடிய திறன் அதிகமாகும். அதனால மீண்டும் பல்பினுடைய ஒளி தீவிரம் குறையும். ஆனா டிசி கொடுத்தோம்னா என்ன செய்யாது, ஒண்ணுமே ஏற்படாது. பல்பு அப்படி பிரகாசிக்கும், எந்த மாறுதலும் ஏற்படாது. ஒரு வரி சுற்றில் மின்னோட்டம் பாயும் போது தோன்றுகின்ற காந்தபாய மாறுபாடு அதே கடத்தியில் மின்னோட்டத்தை எதிர்க்கும் திசையில் ஒரு இஎம்எஃப் தோற்றுவிக்கிறது. அதுதான் பின்னால் வரும் இஎம்எஃப். இந்நிகழ்வே தன்மின் தூண்டல். அந்த பின்னால் ஒரு இஎம்எஃப் தோற்றுவிக்கக்கூடிய அந்த நிகழ்வுக்கு பேர் தான் என்னது, தன்மின் தூண்டல். இதனுடைய திசையானது இந்த மின்னோட்டத்தினுடைய, அதாவது இஎம்எஃப் திசையானது நாம் கொடுக்கக்கூடிய மின்னோட்ட திசைக்கு எதிர் திசையில் இருக்கும், எதிர் திசையில் அமையும். அப்படின்னா மின்தூண்டி என்றால் என்ன? அதாவது இண்டக்டர். அப்ப நிறைய வரி சுற்றி அப்படி சுத்தி அப்படி ஒரு வச்சாங்கன்னா, அதாவது தேர்ந்தெடுப்பு சட்டகத்திலேயே சுத்தி வச்சாங்கன்னா இதுக்கு பேர் என்னது, மின்தூண்டி.
ஒரு மின்சுற்றில் மின்னோட்டத்தில் தோன்றுகின்ற மாற்றங்களை எதிர்க்கும் சுருள்களாகும் மின்தூண்டிகள். ஏசி மின்சுற்றில் திறன் இழப்பின்றி, நல்லா கவனிக்கணும், திறன் இழப்பின்றி, அதாவது அங்க வெப்பம் ஏற்படாது, வெப்ப இழப்போ எந்த இழப்போ இல்லைங்க, திறன் இழப்பின்றி மின்னோட்டத்தை தேவைக்கேற்ப குறைப்பதற்கு மின்தூண்டிகள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த இடத்துல இந்த மின்தூண்டிக்கு பதிலாக மின்தடையை பயன்படுத்தணும்னா அங்க என்ன ஏற்படும்? வெப்ப இழப்பு ஏற்படும். பல வகையான மின்தூண்டிகள் நம்ம படத்துல காமிக்கப்பட்டுள்ளது. ஏசி மின்சுற்றுல மட்டும்தான் எதை பயன்படுத்துறாங்க? நம்முடைய மின்தூண்டிகளை பயன்படுத்துகிறார். அடுத்தது நம்ம இந்த மின்காந்த தூண்டல் தத்துவத்துல வேலை செய்யக்கூடிய ஒரு கருவி அசையும் சுருள் மைக்ரோஃபோன். அசையும் சுருள் மைக்ரோஃபோன். ஒரு அசையும் சுருள் மைக்ரோஃபோனின் பகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதை பாருங்கள். அசையும் சுருள் மைக்ரோஃபோனின் செயல் தத்துவம் மின்காந்த தூண்டல் என்பதாகும். ஒலி அலைகள் டயப்ரத்தில் படும்போது டயப்ரமும் அதனால் குரல் சுருளும் அதிர்வடைகிறது. ஒலியின் மாறுதல்களை பொறுத்து குரல் சுருள் அதிர்வடைந்து காந்தபாய மாற்றம் ஏற்பட்டு சுருளின் ஒலிக்கேற்ப இஎம்எஃப்பும் மின்சாரமும் உருவாகிறது. இதனை ஆம்பிளிஃபை செய்து ஒலிபெருக்கிக்கு கொடுக்கிறது. மைக்ரோஃபோனில் இருந்து கிடைக்கக்கூடிய மின்துடிப்புகள் ஒலி அலைகள் என்றறியப்படுகிறது. இங்கு ஒலி ஆற்றல் மின் ஆற்றலாக மாறுகிறது. அப்போ ஒரு அசையும் சுருள் மைக்ரோஃபோன் என்னெல்லாம் இருக்குது? அதுல பகுதிகள் ஒரு டயப்ரம் இருக்குது. டயப்ரத்தோட சேர்த்து இணைக்கப்பட்டுள்ள ஒலிச்சுருள் இருக்கின்றன. குரல் சுருள் அல்லது ஒலிச்சுருள். அது ஒரு நிலைக்காந்தத்திற்குள்ள வைக்கப்பட்டிருக்கிறது. இதே போல தொடர்புடைய ஏதாவது இதுக்கு முன்ன பாடத்துல படிச்சீங்களா? இதுக்கு முன்னால உள்ள பாடத்துல படிச்சீங்களா? ஆமா, அசையும் சுருள் ஒலிபெருக்கி. இதுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் என்னன்னா, அதுல இருக்கக்கூடிய டயப்ரம் பெருசா இருக்கும். ஏன்னா வரக்கூடிய ஒலியை தாங்கணும். அதுக்காக வரிச்சுட்டு அதுல இருக்கக்கூடிய குரல் சுருள் பெருசா இருக்கு. எல்லாமே பெருசா இருக்கு. அந்த திறன் கொஞ்சம் அதிகமானதாக இருக்கும். அதிகமாக வரக்கூடிய அந்த ஒலிய மின் துடிப்புகளை தாங்கக்கூடியதுல இருக்கும். இங்க அப்படி இல்லை, அதுக்கு நேர ரிவர்ஸ், ஆப்போசிட். ஒரு மெல்லிய டயப்ரம். அந்த மெல்லிய டயப்ரத்துல மிகப்பெரிய அளவிலான ஒரு ஒலிச்சுருள், காந்தப்புலம் அங்கே இருக்குது. இந்த டயப்ரத்தோடு சேர்த்து வைக்கப்பட்ட அந்த ஒலிச்சுருள் என்ன செய்யும்? அந்த காந்தப்புலத்துக்குள்ள அசையும். அசையக்கூடிய நல்லா தெரிஞ்சுக்கீங்க, காந்தப்புலத்துல கம்பி சுருள் அசையுது அப்படின்னா அந்த கம்பி சுருள்ல என்ன தோற்றுவிக்கப்படும்? மின்னோட்டம் தோற்றுவிக்கப்படும். இப்ப இங்க தோற்றுவிக்கக்கூடிய இந்த மின்னோட்டத்தினுடைய வலிமை மிக குறைவாக இருக்கும். இந்த வலிமை குறைவாக இருக்கிறத நம்ம என்ன செய்யணும்? அடுத்து ஆம்பிளிஃபயருக்கு கொடுக்கணும், பெருக்கிக்கு தரணும். அங்க பெருக்கமடைய செய்யக்கூடிய அந்த மின்துடிப்புகள் ஒலிபெருக்கிக்கு தரப்படும். அது ஒலியாக மாற்றும். இங்க ஒலி அலைகள் போகக்கூடிய இந்த டயப்ரம் அசையும். எனவே இதற்கு பேர் அசையும் சுருள் மைக்ரோஃபோன்.